அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிபின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜனவரி 28, 2026 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். சர்வதேச அளவில், தேசிய அளவில், மாநில அளவில் நடந்த நிகழ்வுகள் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும். முதல் சர்வதேச அளவில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்தியா எந்த ஒரு கூட்டமைப்புடன் தடையுள்ள வர்த்தகத்தில் கையெழுத்திட்டது? இந்தியா ஜனவரி 27 அன்று ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையில்லா வணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இது சர்வதேச அளவிலே மிகவும் பேசக்கூடிய ஒரு செய்தியாக அனைத்து பத்திரிகைகளிலும் வெளிவந்தது. இதன் மூலம் நம்ம இந்திய நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு ஐரோப்பிய நாட்டில் டேக்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம விற்கிற பொருள் அங்கே விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தம் 27 நாடுகள் இருக்குது. அந்த 27 நாடுகள்லேருந்து வரும் நம்ம இந்திய இறக்குமதியான பொருட்களுக்கும் வரி கம்மியாகும் பொழுது அந்த பொருட்கள் விலையும் கம்மியாகும். இது இந்த இந்திய வர்த்தகத்துக்கு மிகவும் ஒரு பயனுள்ள வகையில் அமையும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பிலிருந்து எந்த நாடு சமீபத்தில் வெளியேறியது? அமெரிக்க நாடு WHO அமைப்பிலிருந்து சமீபத்தில் வெளியேறியது. இந்த WHO அமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் தலைநகரான ஜெனீவாவில் WHO அமைப்பின் தலைமையகம் இருக்கின்றது. இந்த WHO நாள் எந்த நாள் கொண்டாடுறாங்கன்னா ஏப்ரல் 7 WHO தினமாக, அதாவது உலக சுகாதார தினமாக கொண்டாடுறாங்க. இந்தியா மற்றும் பிரான்ஸால் உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் இருந்தும் சமீபத்தில் அமெரிக்க நாடு வெளியேறியது. 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை செய்ய ஒரு மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றியுள்ள நாடு எதுன்னா பிரான்ஸ் நாட்டில் அப்படி ஒரு மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சட்டம் இன்னும் அமலுக்கு வரல. அதுபோல் ஆஸ்திரேலிய நாட்டில் 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க யாருமே இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் நிறைவேற்றி அந்த நாட்டில் தற்பொழுது நடைமுறையிலும் இருக்கின்றது. டேட்டா பிரைவசி டேஸ் அப்சர்ட் ஜனவரி 28. தரவு தனியுரிமை தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 28. தேசிய அளவிலான நிகழ்வுகள். இந்திய எரிசக்தி வாரம் 2026 என்ற நிகழ்ச்சி எங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றதுன்னா கோவாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை நம்ம நாட்டோட பிரதமர் தொடங்கி வைத்தாங்க. மாநில அளவிலான செய்திகள். சர்வதேச மகளிர் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன? நம்ம சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் 2 முக்கிய திட்டங்களுக்கு அந்த உச்சி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. சர்வதேச மகளிர் உச்சி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் ஒன்று தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டம் மதிப்பீடு 5000 கோடி. இந்த 5000 கோடியில் 1185 கோடி உலக வங்கியிலிருந்து கடன் வாங்குவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2வது திட்டம் HBV வேக்சின் திட்டம். இந்த HBVனா ஹியூமன் பேப்பிலோ வைரஸ். இந்த ஹியூமன் பேப்பிலோ வைரஸ், இந்த வைரஸ் தான் செரிப்ரல் கேன்சரை உருவாக்குது. அதாவது கருப்பை வாய் புற்றுநோய், அந்த நோயை உருவாக்குவது இந்த HBV வைரஸு. இந்த வேக்சின் 14 வயசுக்கு மேலே, அதாவது 14லேருந்து அதுக்கு மேலே உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை பயன்படுத்த போகிறாங்க. இதில் முதல்ல 4 மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. தருமபுரி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஏன் இந்த தருமபுரியை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் தருமபுரி மாவட்டத்தில் தான் கருப்பை வாய் புற்றுநோய் அதிகமான நபர்களுக்கு இருக்குது. சராசரியாக நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 1,00,000 பேரில் 14 பேருக்கு இந்த செரிப்ரல் கேன்சர் நோய் இருக்குது. அதுக்கு அடுத்து அதிகமாக இருக்கிற நோய் பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய். சென்னை கிண்டியில் குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமான ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.